ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டே 11th ஃபுல் மீல் பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த்தி ரெசிபீஸோட தான் இந்த vlog வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வாக்கிங் வந்துட்டேன். ஸோ ஒரு 7:30 இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு 8 ஸ்டெப் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வாக்கிங் போயிருந்தேன். வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சமாக உலர் திராட்சை சாப்பிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மீல் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை சட்னி பண்ண போகிறோம். சட்னி இல்லை துவையல் எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா பிரண்டை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தான் மழை சீசனுங்கிறதுனால இப்போ தான் அந்த கொழுந்தெல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு நிறையா கிடைக்கல. ஸோ கிடைச்ச பிரண்டை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக முத்தி போனதா. ஸோ நார்லாம் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரண்டை தான் அதிகமாக கிடச்சிது. ஸோ இதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சது கிடையாது பிரண்டை. ஸோ எனக்கு அது கரெக்டாக தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கிடைச்சதை அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் தான் சொன்னாங்க அந்த மாதிரின்ட்டு, ரொம்ப முத்தி இருந்தால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்க பிரண்டை எல்லாமே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி கத்தி வச்சு அந்த நார் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நார்லாம் உரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, ஸோ கட் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் ஒரு மாதிரி நமன்னு அரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக எந்த எண்ணெய்னாலும் கையில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதில் நார் கம்மியாக இருக்கும். ஸோ கத்தி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மேலே இருக்க நார் எல்லாமே இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னாவே ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் அது குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா பிரண்டையும் பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணும் போதே கொஞ்சம் நமக்கு முத்தலாக இருந்துச்சுன்னா நார் அதிகமாக வர மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத போட வேண்டாம். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலுமே நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் கிடைச்சிது. மீதி எல்லாமே நல்லா ஹார்டாக இருக்குது, நாரும் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பிரண்டை போட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா நிறைய வேலி சைடு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் நான் பறிச்சுட்டு வந்தேன். இப்போ கடைகள்லேயே நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கே கிடைச்சாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது போக கருவேப்பிலை, புளி, காரத்துக்கு ஒரு வரமிளகா வச்சுருக்கேன். ஸோ அதுவே எனக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ பிரண்டை சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பிரண்டை நல்லா வதக்கிடணும் எண்ணெயில் தனியாக. அப்படி இல்லைனா நம்ம சட்னியாவோ துவையலோ எப்படி அரைச்சி சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா வாய், தொண்டை அதெல்லாமே ஒரு மாதிரி நமங்க ஆரம்பிச்சிடும். நான் கை ஒரு மாதிரி நமன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் சாப்பிட்டாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரண்டையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நல்லா பிரண்டை கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக எல்லா பிரண்டையும் எந்த இடமும் இல்லாமல் ஈவனாக ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம அடுப்பை பார்த்திங்க அப்படின்னா லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. லோ ஹீட்லேயே வச்சு பொறுமையாக வதக்குனீங்க அப்படின்னா பிரண்டை நல்லா வதங்கிடும். பிரண்டை வதங்கினதுக்கப்புறமா தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் பார்த்திங்க அப்படின்னா மீதி கொஞ்சமாக இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம். புளியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காரம் எவ்வளோ சேர்க்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் துருவலும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா வதக்கி கொடுத்துருங்க.
ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிடலாம். ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிரண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் துவையல் மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம், இல்லை நல்லா நைஸாக சட்னி மாதிரி அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சட்னி மாதிரி கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிரண்டை கிடைக்கும் போது. ஸோ அந்த பிரண்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கம்பு தோசை தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ அது நல்லா மொறுன்னு நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் கம்பு தோசை இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்காக ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். தோசை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தேங்காய் சட்னியும் பிரண்டை சட்னியும் வச்சு சாப்பிட்றேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பிரண்டை கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ஈவன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மாம்பழமும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாழைப்பழமும் ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:30 4 o'clock அந்த மாதிரி வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ நான் சாப்பிட்ருக்கேன் அந்த டைமே பார்த்தீங்க அப்படின்னா வானம் கொஞ்சம் இருட்டிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 4:35 அப்படிங்கும் போது வாக்கிங் போகிற டைமுக்கு கரெக்டாக மழை வந்து தூறல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வாக்கிங் போகிறனால பரவாயில்ல, ஈவினிங் வந்து தூறல் வந்துடுச்சு. ஸோ வாக்கிங் வந்து கட் ஆகிடுச்சு, போக முடியல. நைட்டு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம் வந்து ஸ்டஃப் பண்ணி வந்து பண்ண போகிறேன். என்ன வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு. ஸோ அதுக்காக கேரட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேப்சிகம் வந்து 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த கேப் மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, தட்டு வச்சு மூடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து மேலே கட் பண்ணிக்கோங்க. மீதி உள்ளே இருக்க அந்த விதை அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அதை எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உள்ளே நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே போட்டுட்டு 2 கேப்சிகமும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 2 முட்டை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். ஸோ 2லேருந்து 3 முட்டை நமக்கு வந்து தேவைப்படும். நான் வந்து இப்போ 2 முட்டை சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பத்தலை, இன்னொரு முட்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு பெப்பர் மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ பெப்பரும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெப்பரு கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துருக்கேன். லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் எக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தக்காளி பிடிக்காதுன்னா நீங்கள் தக்காளி அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 முட்டையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மீதி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சூடாகிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து கேப்சிகமில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறத நீங்கள் நார்மலாக ஒரு பவுலில் இந்த எக் மிக்சரை இதே மாதிரி போட்டு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அது இன்னுமே ஹெல்த்தியானது. ஸோ ஆயிலெலாம் யூஸ் பண்ணாமல் நான் 2 கேப்சிகமும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சில்வர் கப்பில் நான் ஊற்றி அதையும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ மேலே கேப்பு மூடி வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா மேலே, ஸோ அதையே வச்சு மூடி வச்சிடலாம். அந்த சில்வர் குட்டி கப்புக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து நல்லா வேகட்டும், வெந்து வரட்டும். அந்த கேப்சிகமோட கலரே சேஞ்ச் ஆகிட்டு அப்போ தான் உள்ள வரைக்கும் முட்டை வந்து வெந்திருக்கும்.
இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு தான் இருக்கும். நம்ம அந்த சில்வர் கப்பில் வச்சுருந்தது பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து வெந்து வந்துருச்சு. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஸோ ஒரு ஃபோக்கோ கத்தி அந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ சென்டரில் விட்டு பாருங்கள். மீதி இந்த கேப்சிகமில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேகலை. இன்னும் ஒரு பாதி தான் வெந்திருக்கு. இன்னும் பாதி அப்படியே தான் இருக்குது. ஸோ அது நல்லா வேகட்டும். அந்த கப்பில் இருக்கிறது மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த கேப்சிகமை மட்டும் நம்ம இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ கேப்சிகமோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து நல்லா வெந்து வரும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகமோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இருந்தாலும் வேணும்னா ஒரு ஃபோக்கோ இல்லை கத்தி அந்த மாதிரி வந்து ஏதாவது உள்ளே விட்டு பாருங்கள். சென்டரில் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்து இது சர்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த கப்பில் இருக்கிறது பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். ஸோ நல்லாவே வெந்திருக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நான் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது மசாலா ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த எக் மசாலா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த கேப்சிகமோட அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்கு உள்ளே இருக்குது இல்லையா ஸ்டஃபிங், ஸோ அதுவும் அந்த கேப்சிகமோட அப்படியே வந்து சாப்பிட்லாம். ஸோ கேப்சிகம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.